பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். அது ஒரு அழகான நிம்மதியான ராமாபுரம் கிராமம். அது அந்த ஊர்ல ரங்கநாதம் அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். அவன் பொண்டாட்டி சாவித்ரி. அவங்களுக்கு பசங்க இல்ல. அவங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க. ஆனா ரங்கநாதனுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்கு. சாவித்ரி எவ்வளவு கஷ்டப்பட்டு சமையல் செஞ்சாலும் அவ செய்யற சமையல் நல்லா இல்ல, உன்னை விட நான் நல்லாவே சமைக்குவேன், நீ சமையல் செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல அப்படின்னு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் ரங்கநாதம் மத்தியான நேரத்துல சாப்பிட்டுக்கிட்டே அவனோட பொண்டாட்டியான சாவித்திரி கிட்ட இப்படி சொன்னான். என்ன சாவித்திரி, இன்னைக்கு சமையல் செய்யும் போது குழம்புக்கு உப்பு போட மறந்துட்டியா? வாய்க்கு ருசியே தெரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் நீ இப்படிதானா? ஏங்க, நான் சரியாதாங்க உப்பு போட்டேன். நீங்க இப்ப எல்லாம் எப்ப பார்த்தாலும் குழம்புல உப்பு இல்ல, காரம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உப்பு தேவைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. இப்போ நான் போட்டுக்கணுமா? நீ சமையல் செய்யும் போதே உப்பெல்லாம் கரெக்டா பார்த்து போடணும். அப்பதானே அந்த காயிலெல்லாம் அந்த உப்பு பிடிக்கும். சமையல் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடும்போது எதுக்காக அதை போட்டுக்கணும்? அப்படி போடுறதா இருந்தா எதுக்கு சமைக்கணும்? இப்படியே கலந்து சாப்பிடலாம்ல. அடிக்கடிக்கு நான் சமையல் ரூமுக்கு வந்துகிட்டு இருக்கேன்னு அதனாலதான் என்னோட அருமை உனக்கு தெரியல. ஆமா ஆமா, காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சமைக்கிற எனக்கு தெரியாது. அடிக்கடிக்கு வந்து ருசி பாக்குறீங்களே, உங்களுக்கு தான் தெரியும். இங்க பாருங்க, எங்க ஊர்ல இருந்து எங்க அண்ணன் கடுதாசி போட்டிருக்கு. அங்க வயல்ல பாகம் தீர்மானம் இருக்கான். அதுக்கு என்னோட கையெழுத்து வேணுமா? நாளைக்கே நான் ஊருக்கு போறேன். ஒரு வாரம் கழிச்சுதான் வரப்போறேன். சாவித்ரி, நீ உன் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். உன்னோட வீட்டு பிரச்சனை இல்லையா? இருந்தாலும் இங்க என்னோட நிலைமை என்ன? எப்பவுமே என்ன வெளிய போய் சாப்பிடுன்னு சொல்றியா? அதுக்கு தாங்க நானும் யோசிக்கிறேன். எங்க யாரையாவது சமையல் செய்ய வேலைக்காரங்களை வச்சுக்கலாமா? வேலைக்காரங்களை வச்சுக்கிறதா? அவங்க எதுக்கு? அவங்க சரியாவே சமைக்க மாட்டாங்க. அது மட்டுமா அதிகமா எண்ணெய் வேற ஊத்துவாங்க. நீ போயிட்டு வா. நீ வர நடுவுல என்னோட சமையல் என்ன, அதோட ருசி என்னன்னு இந்த செவருங்களுக்கு காட்ட போறேன். என்னோட நண்பருங்களான சாஸ்திரி ஆஞ்சநேயா இருக்கோம்ல, நாங்க எல்லாரும் சேர்ந்து சமைச்சுக்கிறோம். நாங்க பார்த்து சமைச்சுக்கிறோம். நீ தைரியமா போயிட்டு வா. சரிங்க, நீங்க பார்த்து பத்திரமா இருங்க. அதே மாதிரி நம்ம சமையலற பத்திரங்க. மறுவது நாள் ரங்கநாதம் சாவித்திரிய ஊருக்கு அனுப்பி வச்சான். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா அவனோட நண்பருங்களுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு சொல்லி அனுப்புனா. கொஞ்ச நேரத்திலேயே சாஸ்திரி அனுமந்தையா அவங்க 2 பேரும் அங்க வந்தாங்க. டே ரங்கநாதம், சாவித்திரி ஊருக்கு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சது. ஆமா, இப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? இதுதான்ப்பா நானும் கேட்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வயசுல ஹோட்டல்ல சாப்பிட்டா நம்மளோட உடம்பு என்ன ஆகுறது? சாவித்திரி இல்லனா என்னடா, நம்ம தான் 3 பேரு இருக்குமே. நம்ம கை ருசிய சமையலறையில காட்ட வேண்டியதுதான். சாவித்திரி வர வரைக்கும் நம்மளே சமைச்சு சாப்பிடலாம். நம்மளோட சமையல் ருசி என்னன்னு எல்லாருக்கும் நம்ம காட்டலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சமைக்கலாம். என்னன்னு சொல்றீங்க? ஆஹா, எனக்கு எங்க பாட்டி கத்து கொடுத்திருக்கிற துவையல் செய்ய தெரியும். எனக்கு புளியோகரை செய்யறதுலயும் நல்ல அனுபவம் இருக்கு. என்னோட பொண்டாட்டி என்னோட புளியோகரை பத்தி எப்பவுமே பெருமையா சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்படியா? இன்னும் எதுக்காக நம்ம நேரத்தை வீணாக்கணும்? இப்பவே சந்தைக்கு போய் தேவையான காய்கறிய வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சந்தைக்கு கிளம்புனாங்க. காய்கறி கடையாண்ட 3 பேரும் காய்கறி வாங்க போனாங்க. அப்போ ரங்கநாதம் காய்கறி வியாபாரி கிட்ட, ஏன்பா இந்த கத்திரிக்காய் நல்லா இருக்கா? பார்த்தா ரொம்ப முத்தி போன மாதிரி இருக்கு. இல்லங்கய்யா, இப்பதான் காய்கறிய தோட்டத்துல இருந்து பிரிச்சுக்கிட்டு வந்திருக்கேன், வேணும்னா பாருங்க. ரங்கநாதம், நம்மளுக்கு கத்திரிக்காய் வேண்டாம். கத்திரிக்காய் சொரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வயசுல நம்மளுக்கு அதெல்லாம் எதுக்கு? நம்ம வெண்டைக்காய் வாங்கலாம். வெண்டைக்காய் வேகிறது கஷ்டம். அது இல்லாம அதுக்கு நிறைய எண்ணெய் ஊத்தணும். நம்ம சொரக்காவை வாங்கிக்கலாம். சொரக்காய் உடம்புக்கும் நல்லது. அதுலயே நல்லா குழம்பு வைக்கலாம். உங்களுக்கு எதுவுமே தெரியல. கத்திரிக்காய்ல எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சா எவ்வளவு ருசியா இருக்கும்னு தெரியுமா? சொரியல் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க கத்திரிக்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் கொடுங்க. சரி சரி, உன்னோட இஷ்டம். ஆனா நாளைக்கு மட்டும் நான் சொல்றதுதான் வாங்கணும். சரிப்பா, சரி சரி அப்படின்னு காய்கறியை வாங்கிக்கிட்டு 3 பேரும் வீட்டுக்கு வந்து 3 பேரும் சமையலறைக்குள்ள போகும்போது ரங்கநாதம் இப்படி சொன்னான். எல்லாரும் கேட்டுக்குங்க. இப்ப நம்ம செய்ய போறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் சாம்பாரும் சுட சுட சாதம். வேலைய பங்கிட்டுக்கலாமா? சாஸ்திரி, நீ போய் அரிசி கழுவு.
அஞ்சனையா, நீ போய் காய்கறி எல்லாம் கழுவி வை. நான் குழம்புக்கு தேவையான மசாலாவை எடுத்து வைக்கிறேன். அரிசி கழுவுறது சாதாரணமான விஷயம் தானே. சரி, நீ சொல்லு, அரிசிய எவ்வளவு போடணும்? நம்ம 3 பேருக்கு தானே, அதனால 3 கிளாஸ் அரிசி போடு போதும். அப்படி மிச்சமா இருந்தா நைட்டுக்கு சாப்பிடலாம். ரங்கநாதம், இந்த கத்திரிக்காவை எப்படி வெட்டுறது எனக்கு சொல்லி கொடுக்கறியா? அதுதான் நானே சொன்னேனே எண்ணெய் கத்திரிக்காய் அப்படின்னு. கத்திரிக்காவோட காம்ப வெட்டாம 4 பாகமா வெட்டி விடணும். அப்பதான் மசாலாவை உள்ள நிறைக்க முடியும். அப்போ ஆஞ்சநேயா தனக்குள்ள தானே, இவன் சொல்றது சாதாரணமா சொல்லுவான், ஆனா கத்தி நல்லா சொனப்பா இருக்கு, பார்த்து பத்திரமா வெட்டணும். அந்த நேரத்துல சாஸ்திரி அரிசிக்கு தண்ணிய ஊத்தி கழுவுறதுக்கு வந்தான். எவ்வளவு தண்ணி ஊத்தணும்னு தெரியாம தள்ளாடிக்கிட்டு நின்னான். இப்போ சாஸ்திரி ரங்கநாத கிட்ட இப்படி சொன்னான். ரங்கநாதம், 3 கிளாஸ் அரிசிக்கு எவ்வளவு தண்ணிய ஊத்தணும் அது கூட தெரியாதா? அரிசி முழுற மாதிரி தண்ணி ஊத்தி கொஞ்சம் தண்ணி அதிகமா இருக்கிற மாதிரி வை. தண்ணி கொஞ்சம் தாராளமா இருந்தாதான் சாப்பாடு வேகும். சரி, உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரி தண்ணிய அதிகமா ஊத்துனா. இந்த பக்கம் ஆஞ்சநேயா கத்திரிக்காவை கட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ரங்கநாதம் சமையல் அறையில கத்திரிக்காவுக்கு மசாலாவை தேடிக்கிட்டு இருந்தான். குழம்புக்கு தனியா வேணும், ஆனா இந்த சாவித்ரி தனியாவை எங்க வச்சிருக்கானே தெரியலையே. தனியாவை டப்பில தான் கொட்டி வச்சிருக்கா, ஆனா தனியா எதுன்னு தெரியலையே. ஆஞ்சநேயா, நீ கொஞ்சம் இப்படி பாரு, இது தனியாவா என்னது இது? இத பார்த்தா தனியா மாதிரி தான் இருக்கு, ஆனா வண்ணம் தான் மாறி போயிருக்கு. ஏதோ புது மசாலா நினைக்கிறேன். சரி வா, போடுறேன். இந்த பக்கம் அடுப்பு மேல வச்ச அரிசி பொங்கி ஊத்திக்கிட்டு இருந்தது. ஐயோ ரங்கநாதம், அரிசி பொங்கி ஊத்திக்கிட்டு இருக்கே, இப்போ என்ன பண்றது? கொஞ்சம் தீய குறைச்சாவே போதும். ஆமா, இந்த அடுப்புல தீய எப்படி குறைக்கிறது? நிறைய விறகு வச்சிருக்கேனே. பரவாயில்ல, கஞ்சிய வெடிச்சா எல்லாம் சரியா போயிடும். முதல்ல அந்த காய கட் பண்ணலாம். கத்திரிக்கா வெட்டி முடிஞ்சிருச்சா? இதோ வெட்டிக்கிட்டு இருக்கேன், இப்ப முடிஞ்சிரும். இப்பதான் உண்மையான வேலை. அடுப்பு மேல வானா சட்டிய வச்சு அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கடுகெல்லாம் போட்டு குழம்ப தாளிக்கணும். எண்ணெயை எவ்வளோடா ஊத்தணும்? இது எண்ணெய் கத்திரிக்கால. எண்ணெய் மேல மிதக்கணும். ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் ஊத்து. 1/4 லிட்டரா? சரி அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயா எண்ணெய் ஊத்தி குழம்ப தாளிச்சான். அந்த தாளிப்புல கடுகு தீஞ்சு போய் வீடு முழுக்க புகை கப்பிருச்சு. ராமையா இரும்பிக்கிட்டு, டேய் அந்த ஜன்னலை திறந்து விடுறான், மூச்சியே விட முடியலடா. அழிக்கிற காட்டு இதுதான் நல்ல ருசியா இருக்கும், அந்த கத்திரிக்காவை போட்டுறான் அப்படின்னு சொன்ன உடனே கத்திரிக்காவை போட்டுட்டா. மசாலாவை போட்டதுக்கு அப்புறம் உப்பு எவ்வளவு போடணும்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சாஸ்திரி, நீ சும்மா தானே இருக்க, அந்த குழம்புல தேவையான உப்ப போய் போடு பாக்கலாம். சாம்பாருக்கு புளிய கொஞ்சம் தேடிக்கிட்டு வரேன். சரி சரி அப்படின்னு சொன்ன உடனே சாஸ்திரியும் ஒரு கை உப்பு எடுத்து குழம்புல போட்டுட்டான். அதுக்கப்புறம் ஆஞ்சநேய வந்தான். கொச்சிக்கிட்டு இருக்கிற குழம்ப பார்த்து, அட குழம்பு கொதிக்குது, உப்பு போடலன்னு நினைக்கிறேன், உப்பு போட மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறேன் அப்படின்னு ஆஞ்சநேயவும் ஒரு கை உப்பு போட்டான். ஆஞ்சநேய சாஸ்திரியும் வெளியே போனதுக்கு அப்புறம் அங்க ரங்கநாதன் வந்தான். ஆஹா, வாசனை நல்ல பயங்கரமா வருது. ஆனா இவங்க உப்பு போட்டாங்களா இல்லையா? சாஸ்திரிக்கு உப்பு போட சொன்ன, அவன் முதல்லயே ஞாபகம் மருதி, அவன் போட்டிருக்க மாட்டான் அப்படின்னு அவனும் ஒரு கை உப்பு எடுத்து போட்டான். இப்படி 3 பேரும் மாத்தி மாத்தி உப்பு போட்டாங்க. சாம்பார்லயும் இதே விஷயம்தான் நடந்தது. காரத்துக்கு பதிலா சிகப்பா இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு பொடியை எடுத்து போட்டாங்க. சோறு வெந்து போய் குழஞ்சு போச்சு. அவங்க எல்லாரும் சேர்ந்து சமையல முடிக்காங்கட்டியும் மத்தியானம் 2 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் பசியில தள்ளாடிக்கிட்டு சாப்பிடுறதுக்காக வந்து உக்காந்தாங்க. ஏய், நம்ம சமைக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. குழம்போட வாசனைய பார்த்தா ஒரு புடி பிடிக்கணும்னு போல தோணுது. சரி வாங்கடா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ரங்கநாதம், சோறு கொஞ்சம் அதிகமா வெந்த மாதிரி இருக்கு. டே பரவாயில்லடா, வயசான காலத்துல நல்லா வேக வச்ச சாப்பாட தான் சாப்பிடணும். குழம்பு கலந்து சாப்பிட்டா எல்லாமே சரியாதான் இருக்கும். பேரும் சாப்பாட தட்டுல போட்டு குழம்ப ஊத்தி 3 பேரும் ஒரு வாய் எடுத்து வாயில வச்சாங்க. ரங்கநாதம் ஒரு வாய் சாப்பாட வாயில வச்சு, ஐயோ என்ன இது, ஏய் உப்பு அதிகமாயிடுச்சுடா, கடல் தண்ணிய குடிக்கிற மாதிரி இருக்கு. இது என்னடா குழம்பு, வாயில வைக்கவே முடியலையே, இந்த அளவுக்கு உப்பு யார் போட்டது? டே சாஸ்திரி, நான் உன்னதானடா உப்பு போட சொன்னேன். டேய், நான் உப்பு போட்டேனே. என்னது, நீ குழம்புக்கு உப்பு போட்டியா? நானும் உப்பு போட்டேன். நீங்க 2 பேரும் போட்டீங்களா? நானும் உப்பு போடலன்னு போட்டேன்.
ஐயோ, நம்ம 3 பேரும் மாத்தி மாத்தி உப்பு போட்டுமா, அதனாலதான் இது கடல் தண்ணி மாதிரி மாறி இருக்கு. சரி, இந்த எண்ணெய் கத்திரிக்காவை விட்டுருங்க, குழம்புல சாப்பிடலாம், குழம்பு ஊத்துங்க அப்படின்னு சொல்லி சாம்பாரை ஊத்தி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. வாயில வச்ச உடனே மறுபடியும் அதேதான். சிச்சி, சாம்பார்ல புளி அதிகமாயிருக்கு, அது மட்டுமா ஏதோ விசித்திரமான பொடி போட்ட மாதிரியே தோணுது. அது சாம்பார் பொடி, அதனாலதான் அப்படி இருக்கு. ஏய், அது சாம்பார் பொடி இல்லடா, குங்குமடா. அந்த டப்பி மேல குங்குமம் அப்படின்னு எழுதி இருக்கிறத இப்பதான்டா பார்த்தேன். என்னது, குங்குமமா? ஐயோ கடவுளே, குங்குமம் போட்ட குழம்பையா நம்ம வச்சிருக்கோம்? அப்படின்னா இன்னைக்கு நம்ம குங்கும குழம்பு, உப்பு அதிகமாயிருக்கிற தொக்கு, அந்த வெந்து போன சோறை தான் சாப்பிடணுமா? பசியில உயிர் போகுது. ரங்கநாதன் கூட யோசிக்க ஆரம்பிச்சான். ஏய், என்னடா பண்றது? சரி, வீட்ல தயிர் இருந்தா அதை ஊத்தி சாப்பிடலாம். இருடா, தயிர் இருக்கான்னு பாக்குறேன். முதல்ல தயிர் இருக்கான்னு போய் பாரு. ஐயோ, சாவித்திரி போகும்போது பாலுக்கு தயிர் ஊத்தி வைக்கல போல, பாலு அப்படியே இருக்கு. ஐயோ, இப்ப தயிர் கூட இல்லையா? அப்படின்னா சாப்பிடுறதுக்கு என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற ஏதாவது ஹோட்டல்ல இருந்து சாப்பாடை கொண்டு வந்துதான் சாப்பிடணும். யாரோ சொன்னாங்க இந்த வயசுல ஹோட்டல் சாப்பாடை சாப்பிடக்கூடாதுன்னு. டேய் சாஸ்திரி, உயிர் போற நிலைமையில இருக்கும்போது இப்படி எல்லாம் யோசிக்க முடியுமா? ஹோட்டல்ல இருந்தே சாப்பிடலாம் அப்படின்னு 3 பேரும் ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு படுத்தாங்க. இந்த நாள் அப்படியே போச்சு. அன்னைக்கு நைட் ஆச்சு. மத்தியானம் ஏதோ அப்படி சமைச்சிட்டோம். நைட்டுக்காவது நம்ம உப்புமா பண்ணிக்கலாமா? உப்புமா நான் நல்லா செய்வேன், நானே செய்றேன். ஐயோ, வேண்டாண்டா அப்பா, காலையில உப்பு யார் போட்டான்னு தெரியாம பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப பாலும் பழமும் சாப்பிட்டு படுத்து தூங்கலாம். டேய், நீ சொல்றதுதான் சரியானது. நீ சொல்ற மாதிரியே பழமும் பாலும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கலாம். இப்படி மறுநாள் காலையில மறுபடியும் 3 பேரும் எந்திரிச்சு என்ன சமைக்கலான்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்க, நேத்து மாதிரி இல்லாம 3 பேரும் சேர்ந்து சமைக்காம இன்னைக்கு தனித்தனியா சமைக்கலாம். நான் சமைக்கிறேன், நீங்க 2 பேரும் எனக்கு உதவி செஞ்சாவே போதும். சரி சரி, நீ செய், நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உருளைக்கிழங்கு பொரியலும் ரசமும் வைக்கலாம். நீங்க உருளைக்கிழங்க கட் பண்ணுங்க அப்படின்னு உருளைக்கிழங்க கட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரங்கநாதம் அடுப்ப பத்த வச்சு வானா சட்டிய வச்சு அதுல நிறைய எண்ணெய் ஊத்தி உருளைக்கிழங்க வேக போட்டானுங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்தாதான் நல்லா இருக்கும். டே ரங்கநாதம், தீ அதிகமா இருக்குடா, தீய கொஞ்சம் குறைச்சிக்கோ. ஏய், தீய அதிகமா வச்சு வேக வச்சாதான் ருசி நல்லா இருக்கும், நீ சும்மாரு. தீஞ்ச வாசனை சமையல் ரூம் முழுக்க பரவிக்கிட்டு இருந்தது. டே ரங்கநாதம், தீஞ்சு போன வாசனை வருதுடா, கொஞ்சம் சரியா பாருடா. ஐயோ, ஆமா ஆமா, அடியில ஒட்டிக்கிச்சு போல. ஐயோ, இன்னைக்கும் தீஞ்ச சாப்பாடே தானா? ரங்கநாதம் தலைமையில கைய வச்சுக்கிட்டு, ச்சே, கொஞ்சம் பார்க்காம போனதுக்கே இந்த கதி ஆயிடுச்சே. சரி, இப்போ ரசம் செய்ய பாக்கலாம். டே ரங்கநாதம், இது நம்ம கையில ஆக வேண்டிய வேலை இல்ல. பொம்பளைங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு தெரியல. சமைக்கிறது அப்படின்னா நெருப்பு மேல நிக்கிற மாதிரி தான். அஸ்திரி, என் பொண்டாட்டி சமைச்சு கொண்டு வந்து வைக்கும்போது, என்னடி இந்த குழம்புல உப்பு இல்ல, புளி இல்ல, காரம் இல்ல, காய்கறி சரியா வேகல, அடுப்புல 4 காய்கறி வெட்டி போட்டாவே குழம்பாயிட போகுதுன்னு ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருந்த. ஆனா இப்பதான் எனக்கு அதோட கஷ்டம் தெரியுது. அதுல கவனம் வச்சு செஞ்சாதான் குழம்பு நல்லா இருக்கும்னு இப்பதான் புரியுது. ஆமா, நம்ம இப்ப என்ன பண்றது? மறுபடியும் ஹோட்டலே தானா? ஆமா, இப்போ என்ன பண்றது? ஹோட்டல் சாப்பாடு தான் கதி அப்படின்னு 3 நாளாவே 3 பேரும் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு 3 நாள்லயே அவங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் காலையில நேரத்துல 3 பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க. ரங்கநாதம் கவலையோட, சாஸ்திரி, ரங்கநாதம், என்னால முடிய மாட்டேங்குதுடா, வயிறு ரொம்ப குத்துது, எதுவுமே ருசியா தெரியல. என் சாவித்திரி ஒரு சாம்பார் வச்சு பொரியல் பண்ணி கொடுப்பா, நல்லா இருக்கும். ஆமாண்டா, நானும் அவ்வளவுதான். வீட்டுக்கு போலானா வீட்டுல பெருசா நாங்களே சமைச்சு சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப போனா என்ன கேப்பாங்கடா? நம்மளோட திமிரை இப்ப நம்மளுக்கு எதிரி ஆயிடுச்சு. பொம்பளைங்க கஷ்டப்பட்டு செஞ்சா நம்ம அவங்கள திட்டிக்கிட்டு இருப்போம். வீட்டுல எல்லாரும் சமையல்காரங்க தான் அப்படின்னு நினைச்சா நம்ம நிலைமை இப்படிதான் இருக்கும். நம்ம 3 பேர்ல ஒருத்தர் கவனமா இந்த சமையல செய்யணும். இல்லனா நம்மளுக்கு இன்னைக்கும் ஹோட்டல் சாப்பாடு தான். டேய், சாவித்திரி வந்துட்டாடா, என்னோட சாவித்திரி வந்துட்டா. அப்பா, நம்ம தப்பிச்சிட்டோம், அன்னபூர்ணேஸ்வரியே வந்துட்டாங்க. சாவித்திரி வீட்டுக்குள்ள வந்த உடனே அங்கங்க அந்தந்த பொருளுங்களை போட்டிருக்கிறதும், சமையல் அறையில பாத்திரங்கள்லாம் அப்படி அப்படியே இருக்கிறதும்,
காய்கறி எல்லாம் வெட்டி போட்டது அப்படியே இருக்கிறதும் புருஷனோட முகம் வாடி போயிருக்கிறதையும் பார்த்தா. ஏங்க, என்னாச்சுங்க? வீடெல்லாம் இப்படி இருக்கு? சமையல நல்லா செஞ்சுக்கிறோன்னு தானே சொன்னீங்க? சாவித்ரி, என்ன மன்னிச்சிடு. வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதும் சமையல் செய்யறதும் எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு இந்த 4 நாள்லயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் உங்ககிட்ட திமிரா பேசிட்டேன். ஆமாமா சாவித்ரி, சமையல்னா எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எங்க எல்லாருக்கும் இப்பதான் தெரிஞ்சது. அம்மா சாவித்ரி, ரொம்ப பசி எடுக்குதுமா, உன் கையால சாப்பிட ஏதாவது செஞ்சு கொடுமா. அப்போ சாவித்ரி சிரிச்சுக்கிட்டே, ஐயோ, இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு இவ்ளோ கேட்கணுமா நீங்க? பொம்பளைங்களோட கஷ்டம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. சரி, நீங்க போய் முதல்ல கை கால கழுவிட்டு வாங்க. 1/2 மணி நேரத்திலேயே சுட சுட சாப்பாடு, சாம்பாரு, பொரியல், எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சிடுறேன். சாவித்ரி, வேண்டாம் சாவித்ரி, வேண்டாம். எண்ணெய் கத்திரிக்கான்னு அந்த பேரை சொல்லும் போதே ரொம்ப பயமா இருக்கு. எங்களுக்கு அந்த வெறும் சாம்பார் சாதமே போதும். சரி சரி, நீங்க உக்காருங்க. 3 பேரு நண்பருங்களும் சாப்பாட்டுக்காக உக்காந்தாங்க. சாவித்ரி கொடுத்த சாம்பார் சாதம், பொரியல் எல்லாமே சாப்பிட்டு திருப்தியா சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்க. சாவித்ரி, உண்மையிலேயே உன் கையில ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்கு. நீ சமைச்சதே தான் நாங்களும் சமைச்சு பார்த்தோம். நாங்க செஞ்ச சமையல் விஷமா இருக்கு, நீ செஞ்ச சமையல் அமிர்த மாதிரி இருக்கு. சமையலுக்கு தேவையான பொருளை மட்டும் போட்டா பத்தாதுங்க, அதுல பொறுமை, நிதானம் எல்லாத்தையும் போடணும். அப்பதான் ருசியா இருக்கும். உண்மையை சொன்ன தாயி. இனிமே என் ஜென்மத்துல என் பொண்டாட்டி சாப்பாட குறை சொல்ல மாட்டேன். நான் கூட தான் என் பொண்டாட்டிக்கு இனிமே சமையல்ல உதவி செய்வேன். நானும் இவ்வளவு நாளா நான் தான் நல்லா சமைக்குவேன் அப்படின்னு திமிரா பேசுனேன். வீட்ல எல்லாமே சமையல்காரங்களா இருந்தா சரி வராது. வயிறு எரியும் போதுதான் தெரியுது வீட்டு வேலை, வீட்ல சமையல் செய்யறது எவ்வளவு பெரிய விஷயம்னு இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி விடுங்க, இப்பவாவது எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களே. இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு வேலையும் சுலபமா செஞ்சிடலான்னு நம்ம யோசிக்க கூடாது. ஆனா அந்த வேலையை செய்யும் போதுதான் அதோட கஷ்டம் தெரியும். எல்லா வேலையும் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு யோசிச்சா சிரிக்க வேண்டியதுதான். யாரு வேணாலும் எப்படி வேணாலும் சமைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைல தான் கொண்டு போய் விடும். ராமபாலம் அப்படிங்கிற கிராமத்துல ராகவையா அப்படிங்கிற வயசானவரும் ராமலம்மா அப்படிங்கிற அவங்க பொண்டாட்டியும் பேரனான சின்ன பாபு கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ராகவையா அவங்க ஊரு கோயிலுக்கு காவலா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த ஊரு ஜனங்க எல்லாரும் நிம்மதியா அந்த ஊர்ல தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இது அந்த ராகவையானாலன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கோயில்ல எல்லாரும் பேசுறதுக்காக கூட்டத்தை சேர்ந்தாங்க. கிராமத்து தலைவரான சுப்பராஜு, நண்பர்களே, இந்த கூட்டத்துக்கு எல்லாருமே வந்திருக்கீங்க தானே? ஐயா, எல்லாரும் வந்திருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஐயா, இத்தனைக்கும் இந்த கூட்டம் எதுக்காகங்க ஐயா? பூசாரி ஐயா, கோயில பத்தி கொஞ்சம் பேசணும், அதுக்குதான் இந்த கூட்டத்தையே கூட்டியிருக்கோம். இங்க பாருங்க, இன்னும் 30 நாள்ல ஊர் திருவிழா வரப்போகுது. அதனாலதான் கூட்டத்தை சேர்த்திருக்கேன். அதனாலதான் அதுக்கு தேவையான வேலைங்களை செய்யறதுக்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கேன். ஐயா, வேலை அப்படின்னு என்னங்க ஐயா இருக்கு? அன்னதானம் பண்ணணும், அவ்வளவுதானே? ஐயா, அது இப்பத்துல இருந்தே ஆரம்பிக்கணுமா? ஒரு 10 நாள் இருக்கும்போது ஆரம்பிச்சா பத்தாதா? சாமியோட நகையெல்லாம் இருக்கு, அதை எல்லாத்தையும் புதுசா பாலிஷ் பண்ணணும், செவுத்துக்கெல்லாம் சுண்ணாம்படிக்கணும், அதுவும் இல்லாம நிறைய ஏற்பாடுகளை செய்ய வேண்டியதா இருக்குல்ல. ஐயா, சரிங்க ஐயா, உங்க யோசனை நல்லா இருக்கு, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்லயே மறுபடியும் இன்னொரு தடவை கூட்டத்தை சேர்க்கறதுக்காக கோயிலு திருவிழாக்கு ஏற்பாடு பண்றதுக்காக பாம்ப்ளேட்டுங்களெல்லாம் அடிச்சாங்க. இத பத்தி தான் ஊரு ஜனங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஊரை சேர்ந்தவன் இப்படி சொன்னான், டேய், ஐயா சொன்னாருல்ல ஒரு திருவிழா நல்லபடியா நடத்தணும்னு, அது சரியா நம்மளால செய்ய முடியுமா? ஏன் செய்ய முடியாது? எல்லாரும் ஒரு கை வேலை செஞ்சா எல்லா வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிடும். அது இல்லடா, நகைங்கள் எல்லாம் கொஞ்சம் பாலிஷ் பண்ணணும்னு சொன்னாருல்ல. ஆமா ஆமா, அந்த வேலை மட்டும் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நான் எதுக்காக சொல்றேன்னா, இப்பெல்லாம் திருடங்க அதிகமாயிட்டாங்க, அதனாலதான் சொல்றேன். அதெல்லாம் பரவாயில்லடா, அதான் ராகவையா கோயிலுக்கு காவலுக்கு இருக்காருல்ல, அவரு இருக்கிற வரைக்கும் நம்ம ஊருக்குள்ள எந்த திருடனும் வர மாதிரி இருக்காது. சரி சரி, இன்னொரு தடவை எல்லாத்தையும் பேசுறதுக்காக கூட்டத்தை கூட்டுவாங்கல்ல, அப்ப பாத்துக்கலாம், இத பத்தி பேசலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ராகவையா வீட்ல, எங்க இப்பத்துல இருந்து உங்களுக்கு வேலை அதிகமாயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எப்பவும் இருக்கிற வேலை தானே. என்ன, கொஞ்சம் ஜாகிரதையா வேலை செய்யணும்.
அவ்வளவுதான். அப்படி இல்லையா, இப்போ தங்க நகையும் வெளியே எடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்கல்ல, அதுதான். அது என்ன, ஒரு 2 நாள் வேலை, அவ்வளவுதான், சரியாயிடும். சரி, இந்த திருவிழா முடிகிற வரைக்கும் நீங்க கூட பார்த்து கொஞ்சம் பத்திரமா இருந்துக்குங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அட்டி, நானும் தாத்தா கூட போய் காவலுக்கு இருக்கேன். அப்படியா? உனக்கு இத பத்தி என்னடா தெரியும் இந்த வயசுல? இல்ல பாட்டி, தாத்தா நைட்டு நேரத்துல தனியா இருக்காருல்ல, அவருக்கு துணையா நானும் இருக்கிறேன். சரி சரி, நீயும் என் கூட வரேன்னா நான் வேண்டான்னு சொல்ல போறேனா? இப்ப போய் படுத்து தூங்கு. அன்னையில இருந்து ராகவையாவும் அவங்க பேரனும் கோயிலுக்கு காவலுக்கு இருந்தாங்க. இப்படி நாட்கள் போச்சு. எல்லாரும் கலந்து பேசுற நாள் வந்தது. என்ன ராகவையா, இன்னைக்கு சுப்பாராவ் வரேன்னு சொன்னாரு தானே? ஆமாங்க சுவாமி, இந்த நேரத்துக்கு அவங்க வந்திருக்கணும், இன்னும் வரல. ஆமா, இந்த நேரத்துக்கு சுப்பாராவே வந்திருக்கணும், ஆனா வரலையே. ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு ராகவையா கிளம்புனாரு. இங்க வந்து பார்த்தா சுப்பாராவ் படுத்த படுக்கையா இருந்தாரு. ஐயோ ஐயா, என்னங்கய்யாச்சு உங்களுக்கு? இப்படி படுத்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு? ராகவையா, எனக்கு உடம்புக்கு முடியலங்க ஐயா. இந்த நேரம் பார்த்து வீட்ல யாருமே இல்ல. ஒரு பக்கம் கோயில் வேலை. ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க, கோயில் வேலை அப்புறமா பாத்துக்கலாம், உடம்புதான் முக்கியம். நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேன். அகவா, அதெல்லாம் பரவாயில்ல. இந்த நேரத்துக்கு ஊரு ஜனங்க எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுங்க ஐயா, கண்டிப்பா செய்றேன். என்னங்க ஐயா? கொஞ்சம் கோயில் திருவிழா எல்லாம் முடிகிற வரைக்கும் எல்லா வேலையும் நீங்க கிட்ட இருந்தே பாத்துக்கணும். எனக்கு உன்னை தவிர நம்பிக்கையானவங்க வேற யாரும் இல்ல. சரிங்க ஐயா, எல்லாமே நான் பாத்துக்கிறேன், நீங்க உடம்ப பத்திரமா பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். இதே வார்த்தைய ஊரு ஜனங்க கிட்ட சொன்னப்போ ஊரு ஜனங்களும் சரின்னு அவன் சொன்னதை நம்பினாங்க. இப்படி ஊரு ஜனங்க அவங்கவுங்க வேலைய பங்கு போட்டுக்கிட்டாங்க. நகை மட்டும் ராகவையாவதுதான். ராகவையா, ஆமா, நகையெல்லாம் பாலிஷ் பண்ணணுமே, அது எப்ப பண்றது? அது பரவாயில்லங்கய்யா, நான் பாத்துக்கிறேன். அட, அவ்வளோ நகைய நீங்க ஒத்தையில கொண்டு போய் பண்ணிட்டு வர்றது ரொம்ப பிரச்சனை இல்ல. என்னோட பேரன் இருக்கிறான்ல, நானும் அவனும் போயிட்டு வரோம். இது சாமியோட நகை, இதுல விளையாடக்கூடாது. அப்படி இல்லைங்க ஐயா, ஒரு நகைக்காக இத்தனை பேரு போனா மிச்சம் இருக்கிற வேலைய யாரு பாத்துக்கிறது? நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன். ஆமா ஆமா, ராகவையா சொல்றது கூட சரிதான். ராகவையா காவலுக்கு இருக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? எல்லாமே அவரு பாத்துக்குவாரு. சரி ராகவையா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க, நான் நாளைக்கு காலையிலேயே விடியும் போதே கிளம்பிடுறேன். மறுபடி நாள் விடிய காலையில ராகவையா சொன்ன மாதிரி அவங்க பேரனை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. அதே மாதிரி மறுநாள் சாயங்காலம் இருட்டுறதுக்குள்ள தன்னோட பேரனை கூட்டிக்கிட்டு வந்துட்டாரு. பரவாயில்லையே ராகவையா, எந்த பிரச்சனையும் வரலையே? ஐயோ ஐயா, நான் இருக்கும்போது என்ன பிரச்சனை வரப்போகுது? நீங்க 2 பேரும் மட்டும் தனியா போயிருக்கீங்களேன்னு கவலையா இருந்தேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துட்டீங்கல்ல. டீ, அதுதான் தாத்தா கூட நான் இருக்கேன்ல பாட்டி. பரவாயில்லப்பா, உங்க தாத்தாவை கூட்டிட்டு போய் பத்திரமா திரும்பி வந்தீங்களே. ஆமா ஆமா, இன்னும் கோயில சுண்ணாம்பெல்லாம் அடிச்சாச்சுன்னா சாமி வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிரும். அப்படியா? அது வரைக்கும் இந்த நகைய என்ன பண்றது? ராகவையா வீட்லயே பத்திரமா வைக்கலாம். ஐயோ, எங்க வீட்லயா? எனக்கு ஏனோ ரொம்ப பயமா இருக்குதே. என்னம்மா நீங்க ராகவையா மாதிரி வீட்ல ஒருத்தரை வச்சுக்கிட்டு இவ்வளவு பயந்துகிட்டு இருந்தா எப்படி? ராகவையா, இது எல்லாமே உங்களோட கடமை, அதனால நகையெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். பத்திரம். சரிங்கய்யா, நான் பார்த்து பத்திரமா இருக்கேன். இப்படி நாட்கள் போச்சு. கோயிலுக்கும் சுண்ணாம்பெல்லாம் அடிச்சிட்டாங்க. இன்னும் அலங்காரம் பண்றது மட்டும்தான் பாக்கி. இந்த நேரம் பார்த்து சுப்பாராவ் வந்தாரு. யாருப்பா அங்க? வேலை எவ்வளவு தூரம் நடந்திருக்கு? ஐயா ராஜையா, நீங்களா? இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க, உங்க உடம்பு எப்படிங்கய்யா இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லப்பா, இருந்தாலும் வேலையெல்லாம் நல்லபடியா நடக்குது, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேனா. ஐயா, ராகவையா பக்கத்துல இருந்து பாக்கும்போது வேலை நடக்காம இருக்குமா? ஆமா, நகையெல்லாம் ஐயா, நகை கூட பாலிஷ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ராகவையா, நீங்க போய் நகையை கொண்டு வந்தீங்கன்னா அலங்காரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னப்போ ராகவையா வீட்டுக்கு போய் நகையை கொண்டு வந்தாரு. இப்படி நகையெல்லாம் பூசாரி கையில கொடுத்தாங்க. பூசாரியும் நகைய அலங்காரம் பண்ண எடுத்தாரு. அப்போ அந்த ஊருக்குள்ளேயே இருக்கிற ஒருத்தன், அட, நகையெல்லாம் பாலிஷ் கொடுத்தா பளபளான்னு ஜொலிக்கணுமே, ஆமா இந்த நகை என்ன கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கு? அப்படியா? எங்க காட்டுங்க பாக்கலாம்.
அப்படின்னு சுப்பாராவ் பார்க்கும்போது அவருக்கும் அப்படிதான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. பூசாரி ஐயாவும் பார்த்தப்போ அவருக்கும் அப்படிதான் தோணுச்சு. இப்படி அந்த நகைய பரிசீலனை பண்ணும்போது டூப்ளிகேட் நகைன்னு தெரிஞ்சது. இது எல்லாமே இவரோட வேலையா தான் இருக்கும். ஆமா ஆமா, ராகவையா தவிர இந்த வேலையை யாரு செஞ்சிருப்பா? சச்ச, இந்த வேலை அவரு செஞ்சிருக்க மாட்டாரு. என்னவோ மனுஷனுக்கு எது மேல எப்ப ஆசை வருதுன்னு யாருக்குமே தெரியாதே. ஐயா, நீங்களும் என் மேல சந்தேகப்படுறீங்களா? இங்க பாருங்க, என் புருஷன் அந்த மாதிரி செய்ய மாட்டாரு. அவரு இத்தனை நாளா தப்பு பண்ணணும்னு நினைச்சிருந்தா அது இவ்வளவு நாள் வரைக்கும் கோயில்ல இருந்திருக்குமா? இந்த வேலைய ராகவையா செய்யலனா வேற யாரு செஞ்சிருப்பா? ராகவையா, ஒரு தடவை யோசிச்சு பாருங்க, நகை உங்க கூடியதான் பத்திரமா இருந்துச்சா? ஐயா, ஆமாங்க ஐயா, இந்த நகை என் கூடியதான் இத்தனை நாளா இருந்துச்சுங்க ஐயா அப்படின்னு ராகவையாவும் சொன்னாரு. அப்படின்னா நகை எப்படி போலி நகையா மாறிடுச்சு? இந்த விஷயம் ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ராத்திரோ ராத்திரி ஊர் தலைவர் பஞ்சாயத்தை கூட்டினாரு. இங்க பாருங்க ராகவையா, நகை உங்ககிட்ட தான் இருந்தது, நீங்க மாத்தலன்னு எப்படி நம்ப முடியும்? கடவுள் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், இவ்வளவு நாளா நான் இந்த கோயிலை காப்பாத்திக்கிட்டு வந்தேன், இப்ப எதுக்காக திருட போறேன்? ஐயா, என் புருஷன் இவ்வளவு நாளா கோயில்ல தான் இருக்கிறாரு. அவருக்கு திருடணும் அப்படின்னு தோணி இருந்தா இவ்வளவு நாள் தேவைப்பட்டிருக்குமா? ராமலம்மா, என்ன நம்புங்க, நாங்க இன்னும் ராகவையா தான் திருட அப்படின்னு சொல்லல. ஆனா சாட்சிங்க எல்லாம் அவரை பத்தி தான் சொல்லுது. ஐயா, கொஞ்ச நேரம் யோசிக்கலாம் ஐயா. ராகவையா, இந்த நகை உங்க கூடியதா இருந்ததா? யாராவது அதை எடுக்கிற அவகாசம் இருந்திருக்குமா? எங்க தாத்தா கூட தான் இருந்தேன். நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் நகைக்காரர்கிட்ட கொடுத்தோம். அவங்க எங்க முன்னாடி தான் நகைய பாலிஷ் பண்ணி கொடுத்தாரு, நாங்க பார்த்தோம். அப்பதான் அந்த நேரம் பார்த்து வேற யாராவது நகைய எடுத்திருப்பாங்களா? அந்த கடைக்காரரு கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு தான் இருந்தாரு. சும்மா அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்தாரு. அப்படியா? இத்தனைக்கும் அந்த நகை கடைக்காரரு யாரு? ஐயா, பக்கத்து ஊரு வெங்கடேஸ்வரன் ஐயா. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்ககிட்ட தான் வேலை செஞ்சேன். சரி, அப்போ வெங்கையாவை கூப்பிட்டு முடிவெடுக்க சொல்லலாம். அது வரைக்கும் யாருமே அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க போவாதீங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து நகை கடைக்காரனை அந்த இடத்துக்கு வர சொன்னாங்க. நகை கடைக்காரனும் அவனுக்கு அதிகமா கடன் இருக்கிறதுனால அவன் தான் போலி நகைய செஞ்சு கொண்டு வந்து வச்சேன் அப்படின்னு உண்மைய ஒத்துக்கிட்டான். ராகவையா, எங்களை மன்னிச்சிடுங்க, அனவசியமா உங்க மேல சந்தேகப்பட்டுட்டோம். ஆமா ராகவையா, இவ்வளவு நாளா கோயில காப்பாத்துன உங்க மேல நாங்க எல்லாரும் சேர்ந்து சந்தேகப்பட்டோம். அதனால நாங்க இப்போ வெக்கப்படுறோம். ஐயா, அதெல்லாம் பரவாயில்லங்க ஐயா, சந்தேகம் வர்றது சகஜம் ஐயா, பரவாயில்ல விடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க, உங்க நகைய உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னான் வெங்கையா. ஊரு ஜனங்க ராகவையா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ராகவையா கூட அவங்கள மன்னிச்சிட்டாரு. திருவிழாவும் ரொம்ப வைபோகமா நடந்தது. காவலுக்கு இருக்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. அது ராகவையாவோட வாழ்க்கை முழுவதும் இருக்கிற நேர்மை, நம்பிக்கை, சத்தியத்துக்கு பேர் போனது.